ஹாய், நான் கானா சுதாகர். எல்லாரும் தம்பி ஏழுமலை இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அக்ஷராபுரி பட்டணம். அதுல பேர் பாதி அவன் கேட்க மாட்டான். ஒரு காலத்தில் இந்த பராக்கணிக்கு பங்கு வந்தவன் நாட்டுக்கு பங்கு வருவான் என்று அவன் என்ன செய்தான்? குலத்திலே குளிக்கின்ற குளத்திலே பூர்வீச நாட்டி நடக்கின்ற வெயிலை நச்சு முள்ள நாட்டி சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலே ஏராளமான விஷத்தை கலந்து எப்படி இதற்கெல்லாம் அந்த பஞ்ச பாண்டவர்கள் எப்படி ஒரே தேவடியா பசங்க கூட சாப்பிடுறாங்க. யாரா தேவடியா? யாரு? உன்னை போய் சொல்லுவாங்க தேவடியா பையனா? அவன் சொல்லுவான உன்னை தேவடியா பையனா? உன்னை அவன் சொல்ல மாட்டான் தேவடியா பையனா? நீ வாய மாட்டான். அப்படி ஒருவர் சாகவே கிடையாது. இப்படிதான் சாகவில்லையே, இத்தனை சூழ்ச்சி செய்து சாகவில்லையே. அப்படி என்று கடைசியாக ஒரு சூழ்ச்சி செய்து ஓடிவா. அரக்கு மாளிகை கட்டி ராஜாக்களை கொல்ல வேண்டும் என்று என்ன செய்தீங்க? அரக்கு மாளிகை ஏற்பாடு செய்தீங்க. அரக்கு மாளிகை. நீ ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் எப்படி கட்டுவேன்? கடற்கல்ல சும்மா கல்லு போடுங்க. நான் என்ன செய்தேன்? கருங்கல்லு செங்கல் போட்டு மண்ணு தண்ணி குழம்பு போட்டு கட்டுவேன். நான் எப்படி கட்டுவேன் தெரியுமா? ராஜாக்களை கொல்ல வேண்டும் என்று கட்டிகள் போட்டேன். அடியில கட்டிகள் பெறும் போட்டு அரக்கு பொங்கல்யம் சரவத்தி வெடி உப்பு இப்படி என்று சொல்லக்கூடிய நெருப்புக்கு விரோதமான பொருட்களை வைத்து ஒன்றாக சேகரித்து அரக்கு மாளிகை என்பது ஏற்பாடு செய்தீங்க. அப்படி அரக்கு மாளிகை என்பது ஏற்பாடு செய்து ராஜாக்களை முடிவாக செய்து எப்படி இரவு 12 மணிக்கு கார்த்திகை மாதம் அமாவாசை 12 மணி நேரத்தில் ராஜாக்களுக்கு அப்படி தீ வைத்து விட்டு நேராக எங்க சென்றார்? அஸ்தினாபுரம் சென்று எப்படி சந்தோஷமாக இருக்கின்றோம், கோலாகலமாக இருக்கின்றோம். எப்படி ராஜாக்களை கொன்று விட்டோம், இனிமேல் நமக்கு எது என்பது கிடையாது அப்படி என்று. அப்படி அது விடாம என்ன செய்த அப்படி நாட்டை வந்து கேட்டாங்க. நாட்டை கொடுக்க மாட்டேன் என்று தெரிவித்தீங்க. எப்படி முதலாவதாக உலகமாக முனிவரை தூதாக அனுப்பினார். நீ வந்து நாடு கேட்பது, நான் நாடு கொடுப்பது அப்படி என்று தெரிவித்து இரண்டாவதாக உலகத்தை அளந்த எம்பெருமான் ஓடி வந்தார். அடே துரியோதனா, பங்காளிக்கு சேர வேண்டிய நாட்டை கொடு அப்படி என்று கேட்டார். எப்படி நான் கொடுக்க மாட்டேன் மறுத்தேன். 18 நாள் சண்டை என்பது ஏற்பாடு நியமித்திருக்கிறோம். அப்படி என்று
பகவான் தெரிவித்தார். என்னுடைய மாமனும் தெரிவித்தார், ஜகுனி மாமன். அதன் பிரகாரமே எப்படி 10, 8, 18 நாள் சண்டை என்பது ஏற்பாடு செய்து நேற்றோடு 16 விடிந்தால் 17. 16 முடிஞ்சு விட்டது. ஆமா, விடிந்தால் 17 சண்டை. யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் என்று ஒன்றும் புரியவில்லை. ஆகையால் என்னுடைய மனைவியா இருக்க முடியாது பானுமதி நான் அழைத்ததாக அது சீக்கிரமாக என்னவென்றால் அழைக்க தமிழ்நாடு வருகிறார். ஆண்டவர் கதை தொடரும். Hey!
நீ வருவ அந்த மாதிரி ஆளாட்டம் பயப்படாது என்ன பாய வைக்க இடம் இல்ல. ஓ பருப்பு பருப்பு அம்மா பாப்பா போட்டோ எடுத்திய பிரபாகரன். ஆமா பிரபாகரன் மோசமான ஆளு. மாமா அம்மா என்ன 5 ரூபாய் காசு குடுத்துட்டு நாளைக்கு வரணும் மோசமான மெல்லாத்தி வச்சு கூட இருப்பா மாமா. ஆமா என்ன ஆராட்டி வளர்த்த சீராட்டி வளர்த்த ஐயோ இன்னத்துக்கு பிரிச்சு கீழே உன்ன தலைகீழ படுக்க போட்டு வளர்த்தேன். நானும் உங்க அண்ணியும் இந்த 100 நாள் வேலை கஷ்டமான வேலைக்கு போன பாரு. 100 நாள் வேலை கஷ்டமான வேலை. என் மாமா ஏன் மாமா பேசுறீங்க? நீங்க பேசுனீங்க சில்லுன்னு எனக்கு சத்தியமா பேசினாவே சில்லுன்னு எனக்கு சத்தியமா அந்த மாதிரி ஆளாட்டம் என்ன எப்படி அப்படி எல்லாம் எங்களா வச்சு வளர்த்தேன் என்ன ஏமா வீவளம் தோப்புல உன தலைகீழ தொங்க விட்டு வளர்த்தேன். வீவளம் தோப்புலிமா ஆமா வேற வெட்ட போனோமா நானும் உங்க அண்ணியும் அண்ணி வேற வெட்ட போனீங்களா? அங்க நீ வா விட்டு அழுந்து வந்தியா? ஆமா என்ன அப்புறம் அந்த ஓல் எடுத்துருக்கு நானு வால் வாழ்ந்தா அது ஓல் ஐயா அழுதுங்க. அந்த தோப்புலயே உனக்கு தொட்டில் கட்டி என்ன தொட்டில் அங்க கட்டி அங்க உன்ன ஊஞ்சல் ஆடினாமா. ஓ அங்க போய் ஆடினீங்க? ஆமா. ஓ என்ன அப்புறம் ஏமா அந்த கரும்பு தோட்டத்துக்கு பாரு. கரும்பு தோட்டத்துல
100 நாள் வேலையை முடிச்சிட்டு 7 மணிக்கு போய் புல்லு புடுங்க மாட்டுக்கு. ராத்திரி 7 மணிக்கு அந்த கண்ணு தெரியும் உனக்கு 7 மணிக்கு பில்லு புடுங்க. நானும் உங்க அண்ணி புடிங்க கிடப்போம். நீ பில்லு புடுவீங்களோ இல்ல புடிச்சிங்க? அங்க வாய்க்கால்ல ஒண்ணு போட்டு என்ன வாய்க்கால்ல போட்டு நீங்க உள்ள போட்டு. ஆமா என்ன அதனால அந்த வாமடை இருக்குது பாரு. ஆமா அதான் உனக்கு தலைகாணியா வைக்கிறது. ஆமா அது தலைகாணியா மண்ணே ஆவாதுல தலைய. ஓ அந்த மாதிரி என்ன வச்சு ஆராட்டி சீராட்டி வளர்த்தேன். அப்படி எல்லாம் என்ன சித்திரை மாசம் கத்திரி வெயில 13 வருஷம் இறுக்கி பிடிச்சு காயுது. சத்தியமா என்ன தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு. தண்ணி கிடையாது. அடக்கம் நம்ம சித்திரை மாசம் கூழ் ஊத்துனாங்க பாரு, மழை பெய்யணும். ஆமா என்ன அது மொட்டை மாவு கூட நீ குடிச்சு விட்டுமா? புளிக்காத மாவு கூட புளிக்காத மாவு குடிச்சு பாரு. ஆமா அப்படியே உனக்கு வாயாலே போயிடுச்சு. ஓ வாயாளி வவுத்தாளுக்கு போயிடுது. என் அண்ணன் பேரு நான் கம்மியாட்டி கேட்டு தெரிஞ்சுக்கோ. போகுது. ஆமா சிமெண்டோட போகுது. அவனுக்கும் கொஞ்சம் கிளம்புதாடு. அவன் எப்ப பின்னாடி வந்து குடிச்சானோ அப்பயே தெரிஞ்சு. பின்ன பின்ன பாரு மீசுல மேலக்கு ஒண்ணு இல்ல. என்ன என்ன அப்புறம் என்ன வேற எப்படி ஆச்சு? சித்திரை மாசம் புளிக்காத கம்மமாவை குடிச்சிட்டு உனக்கு பேதி ஆகி போச்சு. பேதி ஆகி போச்சு. பேதி ஆனா அப்படியே விட்டுற முடியும். நாத்து அடிக்காது. சுத்தி மத்தி பார்த்தா தண்ணி இல்ல. தண்ணி கிடையாது. கஷ்டப்பட்டு என் நாக்கால நக்கி எடுத்தேன். என்ன சின்ன வயசுல பீத்தின கசக்கல உனக்கு? கத்திரிட்டாமா அப்படியே கீழே மூஞ்சிட்டு. அப்புறம் தண்ணி ஊட்டி நல்லா கொப்பிச்சு உள்ள மூஞ்சிட்டேன். உள்ள ஒண்ணு கூட போயிருக்காது. என்ன அப்படி எல்லாம் என்ன ஆசையா வளர்த்து பாசமா வளர்த்து அன்பா வளர்த்து என்ன போயும் போய் என்ன அந்த பொட்டிக்கார போட்ட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன என்ன பண்ணா பாண்டி எடுக்காத என்ன பண்ணா என்ன சத்தியமா என்ன பாக்கதான் மீச பெருசு பெருசா வச்சுக்கிறான். சத்தியமா என்ன நல்லா இங்க ஆட்டுறான் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். என்ன இங்க நாவெல்லாம் இங்க ஆட்டுறான். பகல வந்து கவுந்து வச்சு போட்டுக்கிறான். சத்தியமா என்ன பொட்டிக்கார நம்பிதானியா மீசி விட்டா வந்து என்ன பண்ணி கிடப்பேன்னு பார்த்தேன். என் தங்கச்சி வெளியே வந்து பார்த்தா உள்ள போய் பார்த்தா என் தங்கச்சி உள்ள வந்து பார்த்தா வெளியே வந்து பார்த்தா என்ன காரணம்? என்ன என்ன இன்னைக்கு குறைய எடுத்துக்கின்னு என்ன திருவண்ணாமலை கோர்ட்டுக்கே போனா திருவண்ணாமலை கோர்ட்டுக்கு நீ போனாலும் இன்னைக்கு குறைய கேப்பாருண்டோ குறைய தங்க பேருண்டோ இந்த ஊர்ல என்ன குடி வச்சுவோ என்னன்னு பாப்பாருண்டோ அப்படி சொல்லு. இன்னைக்கு சத்தியமா இன்னைக்கு என் பங்கத்தை எடுத்துக்கின்னு ஏன்னா இந்த ஊரு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நான் போனா பஞ்சாயத்து தலைவர் முருகன் கிட்ட நீ போனா தலைவர் என்ன என் பங்கத்தை கேப்பாருண்டோ தார் பயில படுக்க வச்சு என்னன்னு கேப்பாருண்டோ என்ன சத்தியமா என்ன வச்ச போட்ட ராவும் குடிக்கிறான் பகலும் குடிக்கிறான் தினம் குடிச்சு துடிச்சு அவன் தான் வாங்கிடுறேன் தவிர என்ன ஒரு நாளைக்கு வாங்கிட மாட்டான் போட்ட பையன் நீ குடிச்சிட்டு வாந்தி எடுக்கல தங்கச்சிட்ட காமிச்சு அந்த வாந்தி நக்கிட்டு அது ஒரு பக்கம் வாந்தி எடுத்துக்க என்ன எங்கிட்ட காமிக்க நாயிட்டு காமிக்க நாய் நக்கிட்டு குடிச்சேன் அது போது ஏறி அது ஒரு பக்கம் படுத்து அது எங்க வாந்தி எடுக்க என்ன சத்தியமா என்ன இனிமே நான் அவன்கிட்ட வாழ மாட்டேன் சத்தியமா இனிமே நான் அவன்கிட்ட வாழ மாட்டேன் என்னதான் பண்ணானுங்கறா என்ன ஏமா என்ன தங்கச்சி நம்ம ஊர் பக்கத்துல காவேரி முடிதான் என்ன நம்ம ஊர் பக்கத்துல காவேரி முடி நம்ம ஊரே காவேரி முடிதான் நம்ம ஊர் காவேரி முடி பக்கத்துல இருக்குது ஆமா என்ன என்ன உன் மொண்டாட்டி இல்லாம நீ சுத்தமா சத்தியமா செத்துட்டு சும்மா தானே இருப்பீங்க என் மொண்டாட்டி செத்துட்டாளா அப்படியே உயிரோடு இருந்தாலும் சாவடிச்சிட்டு என்ன நீ என்ன வச்சுக்க அண்ணா ஆம்பளை இல்ல உள்ள போடியே மூஞ்சி மேல துணி போட்டு ஆள் தெரியாது என்ன ப்ளீஸ் அது நீ சொல்லி விட்டுட்டு போற வந்து ஏன்னா ஒரு உள்ள போடியே நம்ம ஏய் கூட கசத்தா எடுத்து போட உத்தேசி போ ஏன்னா செட் ஆகாது என்ன உள்ள போடி பக்க உள்ள வந்து நக்கு என்ன பின்னாடி செய்றோங்க நம்ம ஏய் புள்ள மாக்கறா நீ செட் ஆகாது
ஐயா சாமி ஐயா ஐயா சாமி ஐயா